நோ பெயின். யாருக்கு பெயின் யாருக்கு கெயின், அது முக்கியமான கேள்வி இல்லை. எனக்கு ஒரு 2-3 நிமிஷம் வேணும் காத்து. விமான போக்குவரத்து பார்வையில், சூழலியல் பார்வையில், பரந்துபட்ட வளர்ச்சிங்கிற பல பார்வையில் திட்டத்தை பார்க்கணும். சரியா? முதல்ல நான் விஷயத்தை சொல்கிறேன். அதாவது பரந்தூர் விமான நிலையம் தமிழ்நாடு கடந்த 60-70 ஆண்டுகளாக கடைபிடித்து வந்த பரந்துபட்ட வளர்ச்சி என்கிற சித்தாந்தத்தை அடித்து நொறுக்கிவிடும். ஏன்னா பெங்களூர் ஏர்போர்ட் வந்த பிறகு கர்நாடகா எந்த பகுதியும் வளர்ச்சி பெறல, பெங்களூர் தவிர வேற எந்த ஏர்போர்ட் வளர்ச்சி இல்லை. மைசூர் வளர்ச்சி இல்லை, வெர்டிகல் growth மட்டும் தான், அவ்வளவுதான். பெங்களூர் மட்டும்தான் ஹரிசாண்டல் growth. அது லாஜிக். ஏன் தெரியுமா? அவங்க சொன்ன மாதிரி 5500 ஏக்கர்ல வந்து ஒரு 30,000 கோடி ஒருத்தர் முதலீடு போடுறான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பிரைவேட் டெவலப்பர். அவங்க வந்து இன்னொரு ஏர்போர்ட்டை டெவலப் பண்ண விட மாட்டாங்க. லாஜிக்காக தான். ஏன்னா மற்ற ஏர்போர்ட் டெவலப் ஆகிடுச்சுன்னா அவங்களோட ஏர்போர்ட் வந்து லாஸ்ல ஆகிடும். ஸோ இப்போ தமிழ்நாட்டின் அடிப்படை சித்தாந்தம் என்பது, திராவிட இயக்க கொள்கை என்பது, திராவிடியன் மாடல் என்பது டிஸ்ட்ரிபியூட்டட் growth தான், நாட் சென்ட்ரலைஸ்டு growth. சரியா? இந்த பரந்தூர் விமான நிலையம் அதை ஒட்டுமொத்தமாக தவிடுபடி ஆக்கிவிடும். முதல்ல. ரெண்டாவது, இந்தியாவிலே அதிகமான வளர்ச்சியை பெற்ற மாநிலம் தமிழ்நாடு. 10 டபுள் டிஜிட் growthன்னு சொல்கிறோம். இது பரந்தூர் வச்சா வந்துச்சு. எலக்ட்ரானிக்ஸ் கிளஸ்டரில் 11%லேருந்து 44% நம்ம போயிட்டோம். எலக்ட்ரானிக் எக்ஸ்போர்ட்ல இல்லை, பரந்தூர் வந்திருந்தா இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இல்லை முடிச்சிடறேன். 11லேருந்து 44% போயிட்டோம் நம்ம. சரியா? 11லேருந்து 44% போயிட்டோம். அதே மாதிரி கார்மெண்ட்ஸில் போயிட்டோம், மெக்கானிக்கல் குட்ஸில் போயிட்டோம். நம்ம எல்லாமே வளர்ச்சி இருந்துட்டோம். இவை எல்லாமே வந்து பரந்தூர் இல்லாமல் நாம் பெற்ற முன்னேற்றம். பரந்தூர் வந்திருந்தா இது எல்லாமே இல்லாமல் போயிருக்கும். அதான் நீங்க சொன்னது வந்து ஆயத்த ஆடையில 54%, அதான் வாகன பொருட்கள்ல 35%, தோல் 40%, எலக்ட்ரானிக்ஸ் 44%. இது எல்லாமே எப்போ வந்திருக்குன்னா பரந்தூர் இல்லாம தான் வந்திருக்கு. ஸோ தமிழ்நாட்டுக்கு முதலீடு பெறவங்க யாருமே வந்து பரந்தூர் இருக்கா, 16 வழி சாலை இருக்கான்னு பார்த்து வரதில்லை. அது முக்கியம், நான் இல்லைன்னு சொல்ல. விமான நிலையம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரைஸ் முக்கியம், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா மனித வளம் எப்படி இருக்கு? இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் கிடப்பாங்களா, மேக்ஸ் படிச்சவங்க கிடப்பாங்களா, இங்களோட பீஸ், அதாவது சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு, மத கலவரம் இருக்கா, ஜாதி கலவரம் இருக்கா, எந்த மாதிரியான விஷயங்கள் இங்கே இருக்குதுன்னு பார்த்து தான் தமிழ்நாடு முதலீடு பண்ண வராங்க. இன்ஃபேக்ட் நான் சொல்லவா, தமிழ்நாடு இஸ் த மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ஸ்டேட் டு டூ பிஸ்னஸ். ஏன்னா லேண்டோட காஸ்ட் பயங்கர அதிகம். அப்படி இருந்தும் ஏன் வந்து நிறுவனங்கள் வர்றாங்கன்னா, இங்கே இருக்கின்ற மனித வளத்தையும் இங்கே இருக்க அமைதி சூழலையும் நம்பி தான் வந்து வர்றாங்க. விமான நிலையம் தான் growth-ஐ கொண்டு வரும் அப்படின்னு வார்த்தை வச்சிங்கன்னா, கடந்த 2021லேருந்து 2026 வரைக்கும், 25 வரைக்கும் உத்தரப்பிரதேசத்தில் 7 புதிய விமான நிலையம் கட்டாங்க. 7 நியூ ஏர்போர்ட்ஸ் கட்டாங்க. இல்லை சார், அந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி காயின் பண்ணணும்? விமான நிலையம் தான் வளர்ச்சியை கொண்டு வருமா அப்படின்னு கேட்கணுமா, விமான நிலையமும் வளர்ச்சியை கொண்டு வருமானு எப்படி காயின் பண்ணணும்? இல்லை, எப்படி காயின் பண்ணால் அது சரியா, எப்படி காயின் பண்ண சரியா இருக்கும்னா, இந்த ஸ்டேட்டுக்கு, சென்னைக்கு எது தீர்வு, எது சொல்யூஷன், அதான் சரியான விஷயமா இருக்கும். பரந்தூர் தான் தீர்வா, இல்லை பரந்துபட்ட வளர்ச்சி தான் தீர்வாங்கிறதா நமக்கு வந்து முக்கியமான கேள்வியா இருக்கும். விமான நிலையம் தான் வளர்ச்சியை கொண்டு வரும். இவங்க சொல்றதெல்லாம் பார்த்து எப்படிமா இருக்கு? வளர்ச்சியில விமான நிலையமும் ஒரு நான் மறக்கவே இல்லை, அதான் முடிச்சிடறேன். இவங்க சொல்றதுல எப்படிமா இருக்கு? 1 நேஷன் 1 எலெக்ஷன் 1 ஏர்போர்ட். அவங்க டெல்லியில் உட்காந்து இந்தியா எப்படி முன்னேறினா, 1 நேஷன் 1 எலெக்ஷன், வேற தப்பா பேசுறாங்க. தமிழ்நாடு எப்படி முன்னேறணும், பரந்தூர் ஏர்போர்ட். அப்படித்தான் இருக்குது. ஸோ நீங்கள் இது இந்த 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 அனாலஜியை வந்து நம்ம உடச்சுதாகணும். நம்ம வந்து விமானங்களுக்கு எதிரானவங்க கிடையாது நம்ம. சரியா? நீங்கள் பெங்களூரையும் சென்னையும் கம்பேர் பண்ண தப்புங்க. ஏன் தப்பு தெரியுமா? பெங்களூர் வந்து 3000 அடி உயரத்தில் இருக்கு, சென்னை 3 அடி உயரத்தில் இருக்கு. சென்னை ஜஸ்ட் 3 feet தான் மீன் சீ லெவலிருந்து, கடல் மட்டத்திலிருந்து 3 அடியில் இருக்கும். அப்போ சென்னை வெள்ளத்தில் மிதக்க வேண்டும் என்று விரும்புபவர்கள் பரந்தூர் ஆமான்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அந்த 5500 ஏக்கரில் 1700 ஏக்கர் இந்த வாட்டர் பாடி, அதில் ஒரு வாட்டர் பாடி நெல்வாயின் இருக்கு. 320 ஏக்கர், 320 ஏக்கர் ஒரே ஒரு வாட்டர் பாடி. அது மட்டும் இல்லை, அந்த 1700 ஏக்கர் மட்டும் இல்லை, அந்த ஏர்போர்ட்ல டெவலப்மெண்ட் வரும். இந்த பரந்தூருக்கு வெளியே சென்னைக்கு, பரந்தூர்லேருந்து சென்னை வரைக்கும் ஆயிரக்கணக்கான வாட்டர் பாடிஸ் இருக்கு. அந்த வாட்டர் பாடிஸ்லாம் அழிச்சு தான் 5 ஸ்டார் ஹோட்டல் வரும், ஆஃபீஸ் காம்ப்ளெக்ஸ் வரும், மால் வரும், ஏரோ ஹப் சிட்டி வரும். இதெல்லாம் வரும். இதெல்லாம் வராதுன்னு நீங்கள் சொல்ல முடியாது. ஏன்னா ஏர்போர்ட்ல டெவலப்மெண்ட் அதான் வரும். அப்போ ஆயிரக்கணக்கான, நூற்றுக்கணக்கான வாட்டர் பாடிஸ் நீங்கள் அழிச்சிட்டிங்கன்னா சென்னை நிரந்தரமாக வெள்ளத்தில் சிக்கிவிடும். அந்த சென்னை ஃபிளட்ஸ் வந்துச்சுல 2015ல், அந்த ஒரு வருஷத்துல மட்டும் சென்னையில் எத்தனை MSME இண்டஸ்ட்ரீஸ் மூணாங்க தெரியுமா? 50000 இண்டஸ்ட்ரீஸ் மூணாங்க. அவருக்கு தெரியும், சாருக்கு தெரியும். 50000 இண்டஸ்ட்ரீஸ் சென்னையில் மூணாங்க. அம்பத்தூர் தொழில்பேட்டையில், கிண்டி தொழில்பேட்டையில், மைக்ரோ டைனி செக்டர் இண்டஸ்ட்ரீஸ் வந்து 50000 இண்டஸ்ட்ரீஸ் வந்து மூணாங்க. அது பல்வேறு காரணங்களுக்கும். சென்னை ஃபிளட்ஸ் ஒன்று, அப்புறம் டிமானிட்டைசேஷன் வந்துச்சு, GST வந்துச்சு, எல்லாம். ஆனால் சென்னை ஃபிளட்ஸ் ஒரு முக்கியமான காரணம். அப்போ சென்னை வந்து எப்படிப்பட்ட நகரம்? இட்ஸ் அ ஃபிளாட் சிட்டி. இன்னைக்கு சென்னையோட சதர்ன் பார்ட், வேளச்சேரியும் பள்ளிக்கரையும் ஏன் எப்பவுமே வெள்ளத்தில் மிதக்குது அப்படின்னா, அங்கே இருக்க நீரில் அடிச்சிட்டோம். வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் த சிட்டி, அண்ணா நகரோ, பூந்தமல்லியோ, போரூரோ, ஆவடியோ ஏன் மிதக்கிறது தெரியுமா? சென்னைக்கு மேற்கு பக்கம் வாட்டர் பாடிஸ் கொஞ்சமாக ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிருக்கோம்.
அப்போ சென்னை ஃபிளாட் சிட்டினால என்ன ஆகும்? இப்போ வரலாறுக்கான மழை பொழிவு தான் இனிமேல் வரும். இனிமேல் வந்து இந்த மாதம் மும்மாரி மழை பெய்ததெல்லாம் கிடையாதுமே, ஷார்ட் டியூரேஷன் எக்ஸ்ட்ரீம் ரெயின்ஃபால் தான். அப்போ சென்னையில் பெய்கிற மழை 3 அடி உயரத்தில் இருக்க சென்னை வந்து ட்ரெயின் பண்ணுறதுக்கு 1 நாள் ஆகும். ஏன்னா 3 அடி உயரத்தில் இருக்கும். பெங்களூர் 3000 அடி உயரத்தில் இருக்கு. அது தண்ணி மேலே விழுந்து தான் கீழே வந்துடும். சரியா? ஸோ 3 அடி உயரத்தில் இருக்க சென்னையில் இருக்க மழை பெய்கிற தண்ணி வந்து போகிறதுக்கு 1 நாள் ஆகும். இதுக்கு என்ன ஆகும்னா சென்னையோட மேற்கு பக்கம் இருக்கின்ற காஞ்சிபுரம், திருவள்ளூர், அரக்கோணம் பகுதியில் இருக்கின்ற பெய்கின்ற மழை வந்து அந்த நீர்நிலை தங்கிரும். ஸோ சென்னைக்கு எப்படிமா வரும்? அந்த நீர்நிலை நிறைஞ்சு மறுநாளோ அதுக்கு மறுநாள் தான் வரும். அதுக்குள்ள சென்னையில் பெய்கிற மழை நீர் வந்து வடிஞ்சிரும். சரி, அது வர சரியா இருக்கும். ஓகே சார், இதுல எனக்கு இரண்டு கேள்விகள் சார். வான்வழியில் இருக்கக்கூடிய போக்குவரத்து டிராஃபிக் அதிகமாக இல்லாத பகுதி, வான்வழி மூலமாக தடைகள் அதிகமாக இல்லாத பகுதி, அதுக்கப்புறம் காற்றின் வேகம் அங்கே டிஸ்டர்பன்ஸ் இருக்காது விமான போக்குவரத்துக்கு. ராணுவ விமானத்தளம் அரக்கோணத்தில் பக்கத்தில் இருக்குது. சென்னை பெங்களூர் விரைவு சாலை அதன் வழியாக போடுறாங்க. ஸ்ரீபெரும்புதூர், காஞ்சிபுரம், உரக்கடம், வேலூர் வரைக்கும் இருக்கக்கூடிய தொழில் நகரங்கள் வந்து வளர்ச்சி அடையும், அந்த பகுதிகள் வளர்ச்சி அடையும் அப்படின்ற அடிப்படையில் தான் பரந்தூரை நாங்கள் தேர்ந்தெடுத்தோம். ஏன்னா மொத்தம் 4 இடம் கொடுக்குறாங்க. படாலம், திருப்போரூர், பன்னூர், பரந்தூர் 4 ரெக்கமெண்டேஷனுக்கான இடம் கொடுக்குறாங்க. அதில் 1 வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு திரு எல் முருகனே அதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு, இதில் சொல்கிறார். இன்னொன்று, நீங்கள் சொன்ன மாதிரி விமான நிலையமே இல்லாத நிலையில் ஒரு மாநிலத்தின் வளர்ச்சியை சாத்தியப்படுத்த முடியுமா? வேறு எங்கே விமான நிலையம் அமைச்சாலும் இந்த சூழலியல் பாதிப்புகளே இல்லாமல் விமான நிலையத்தை அமைக்க முடியும்? ஒரு விஷயம் சொல்கிறேன். இங்கே பிரச்சனை எங்கே வந்துச்சுன்னா, நீங்கள் சென்னைக்கு விமான நிலையம் தேடுறீங்க. உங்களுக்கு விமான நிலையம் வேணுமா இல்லை சென்னைக்கு விமான நிலையம் வேணுமா? வேலூர் இருக்குது, ஓசூர் இருக்குது, இதெல்லாம் யாரும் வேணாம்னு சொல்லவே இல்லையா? இந்த எலக்ட்ரானிக் கார்டெல்லாம் இருக்குது. சென்னை பெங்களூர் ஹைவேல தான் இருக்குது. அது நீங்கள் வேலூரில் ஏர்போர்ட் ஏர்ஃபீல்டு எக்ஸ்பேண்ட் பண்ணலாம், ஹோசூரில் ஏர்ஃபீல்டு எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். எலக்ட்ரானிக்ஸ் வந்து 80,000 பேர் ஒர்க் பண்ணக்கூடிய டாடா எலக்ட்ரானிக்ஸ் ஹோசூரில் தான் இருக்குது. யார் விமானத்துக்குலாம் எதிராக அங்கே இந்த விவசாய நிலங்கள் இல்ல நீர்நிலைகள் பிரச்சனை அங்கே வராது. அங்கே அந்த பகுதி மக்கள் விவசாயிகள் பிரச்சனை பண்ண மாட்டாங்க. அங்கே இருந்து எந்த இடத்துல வந்து டிஸ்டர்பன்சஸ் இல்லையோ அந்த இடத்த சூஸ் பண்ணி நீங்க சென்னை வேற ஓசூர் வேற. சென்னை வந்து 3 அடி உயரத்தில் இருக்கு, ஓசூர் அப்படி இல்லை. சரியா? மழை பெஞ்சா தண்ணிக்கு இறங்கிடும். அது வந்து சென்னையை கம்பேர் பண்ணும்போது எலிவேட்டட் பிளேஸ் தான் ஓசூர் வந்து இருக்குது. நான் இன்னொன்று சொல்றேன், நீங்க தமிழ்நாட்டுடைய மற்ற ஏர்போர்ட்ஸ் ஏன் கணக்கில் எடுக்க மாட்டீங்க? நீங்க உங்களுக்கு வந்து சென்னை என்னமா பிரச்சனை? நான் பெங்களூர் போறேன்பா, அந்த ஏர்போர்ட் போனா மூங்கிலாம் அழகா வச்சிருக்காங்க, சூப்பரா இருக்கு. இங்க வந்தா பாத்ரூம் சரியில்லை, எனக்கு உடனே பரந்தூர் வேணும். அப்ப பாத்ரூம் சரியில்லை, பார்க்கிங் சரியா மெயின்டைன் பண்ணல. இன்னொரு கேள்வி நான் அடிப்படையாக கேட்க விரும்புறேன். ஆர்கேஸ்ட்ரா கூட பதில் சொல்லிட்டோம். சென்னை விமான நிலையத்தின் அளவு வந்து 1300 ஏக்கர், மும்பை விமான நிலையம் 1200 ஏக்கர். அவங்க பெரும்பான்மை கூட சொன்னாங்க. ரெண்டும் கிராஸ் செக்ஷனல் ரன்வேஸ், அதாவது ஒன்னோட வெட்டுக்கு ரன்வேஸ் தான். பாம்பே விமான நிலையம் ஒரு நாளைக்கு 1000 ஃபிளைட்ஸ் ஹேண்டில் பண்ணுது. சென்னை விமான நிலையம் ஒரு நாளைக்கு 450 ஃபிளைட்ஸ் ஹேண்டில் பண்ணுது. ஏன்? உங்களுக்கு சென்னைக்கு வேர்ல்ட் கிளாஸ் ஏர்போர்ட் வேணுமா, வேர்ல்ட் கிளாஸ் மேனேஜ் ஏர்போர்ட் வேணுமா? இந்த கேள்வி தான் முக்கியமான கேள்வி. சென்னைக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா வேர்ல்ட் கிளாஸ் மேனேஜ் ஏர்போர்ட் தான் வேணும். சரியா? இங்க இருக்க ஒரு புது டெர்மினல் கட்டினாங்க. சாரும் பேசணும். மே 2026 சென்னை ஓடுதளம் ஹேண்டில் பண்ண விமானங்கள் எண்ணிக்கை 13,000. அதே பெங்களூரு, மும்பைலாம் வந்து 39,000, டெல்லி வந்து 44,000 விமானங்களை ஹேண்டில் பண்ணிருக்கு. பயணிகள் எண்ணிக்கை வந்து வெறும் 2 லட்சம் பேர் தான் வந்துட்டு போயிருக்கிறாங்க இந்த 1 மந்த் டேட் படி. ஆனா இதை விட 5 மடங்கு 6 மடங்கு மற்ற விமான நிலையங்கள் 5 மடங்குலாம் வராது. நாள் கணக்கு. அதான் எவ்வளவு நாள் கணக்கு? 2 லட்சம் சொல்றாரு. ஒரு நாளைக்கு 2 லட்சம்னா அங்க 2.5 லட்சம் 3 லட்சம் தான் இருக்கும். அவ்வளவுதான். இல்ல 2 மடங்கு 3 மடங்கு இந்த விமானங்கள் எண்ணிக்கை கூடுற அளவுக்கு அங்க கூடுதுன்ற. இல்ல என்ன கேள்வி இல்ல. மும்பை 1000 ஃளைட் ஆபரேட் பண்ணுங்க ஒரு நாளைக்கு. இல்ல என்னன்னா உலக அளவுல 100 சிறந்த விமான நிலையங்கள் பட்டியல்ல முதல் 5 இடத்துல சென்னையே இல்லையே அப்படின்னு வருத்தப்படுறாங்க. ஏர்போர்ட் டைனமிக்ஸ் வந்து வேற. இல்ல ஏர்போர்ட் டைனமிக்ஸ் வந்து வேற. ஹப் அண்ட் ஸ்போக் மாடல் வேற. சரி, துபாய் ஏர்போர்ட் பெருசு, ஏன்னா எமிரேட்ஸ் வந்து ஹப் அண்ட் ஸ்போக் ஏர்லைன். அபுதாபி ஏர்போர்ட் பெருசு, ஏன்னா எத்தியாட் வந்து ஹப் அண்ட் ஸ்போக். சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் வந்து பெருசு, ஏன்னா சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் ஹப் அண்ட் ஸ்போக். நீங்க சென்னையில இருந்து நீங்க வந்து துபாய் போகணும் சொல்லுங்க. சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ்ல அவன் என்ன பண்ணுவானா, சென்னையில இருந்து சிங்கப்பூர் ஃப்ளை பண்ணுவான், சிங்கப்பூர் இருந்து துபாய் போவான். நீங்க இங்க இருந்து யூஎஸ் போறீங்க எமிரேட்ஸ் ஏர்போர்ட்ல, இங்க இருந்து துபாய் போவாங்க, துபாயில இருந்து யூஎஸ் போவாங்க. இல்ல சார், அப்ப நேரடி விமான சேவை இல்லன்னா கட்டணம் அதிகமாகும் தானே? இல்ல, ஹப் அண்ட் ஸ்போக் மாடல் வேற. அந்த விமான நிலையத்திற்கு சொந்தமான ஏர்லைன் இருக்கும். இப்ப டெல்லிக்கும் மும்பைக்கும் ஏன் அதிகமான ஸ்பேஸ் இருக்குன்னா, ஏர் இந்தியா வந்து ஒரு விமான நிலையத்தோட ஹப் அண்ட் ஸ்போக், இண்டிகோ வந்து இன்னொரு விமானத்தோட ஹப் அண்ட் ஸ்போக். சென்னைக்கு இந்த விமான நமக்கு சொந்தமான ஏர்லைன்ஸ் இருக்கா? கிடையாது. இது கிடையாது.